ஏன் மறுபிறப்பு? எதில் மறுபிறப்பு? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா காலங்களை கொண்டாடி இந்த பாஸ்கு காலத்தில் அவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை மனதார ஏற்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை சூழலை இன்றைய நாளில் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்து, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்ப்பு என்னுடைய உங்களுடைய வாழ்வில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், எத்தகைய நிலையிலே இந்த உயிர்ப்பை நாம் கண்டு மகிழ வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற ஆழமான புரிதலை இன்றைய நாளினுடைய வாசகங்கள் மிக தெளிவாக கொடுக்கின்றன. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை நாம் சாட்சிய வாழ்வாக, சான்று பகர்கிற வாழ்வாக, புனித யோவான் சொல்வது போல வாழ்வு பெற, அதாவது அவர் பெயரால் அவரை நம்பி வாழ்வு பெறுவதற்காக இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற அருமையான கூற்றினை தான் இன்றைய நாளில் நாம் உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசுவை பொறுத்தவரை தன்னுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் மிக தெளிவாக அந்த உன்னதமான வாழ்வுதனை தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். தன்னுடைய 3 ஆண்டுகளில் சீடர்கள் அமர்ந்தார்கள், எழுந்தார்கள், உரையாடினார்கள், உறவாடினார்கள். இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் இந்த சீடர்கள் சென்று கொண்டே இருந்தார்கள். அந்த சீடர்களுடைய வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு இயேசு எதை விரும்பினாரோ அதுபோல் அமைய வேண்டும் என்று இயேசுவினுடைய விருப்பமாக இருந்தாலும் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது சிந்திக்க முடியாத நிலையில்தான் திருத்தூதர்கள் அத்துணை பேரும் இருந்தார்கள். எனவேதான் இயேசு இன்னும் உங்களுக்கு விளங்கவில்லையா, இன்னும் உங்களுக்கு புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லையா, நான் உங்களோடு எவ்வளவு காலம் இருப்பேன் என்று சொல்லி கடிந்து கொண்ட ஒரு பார்வை எல்லாம் விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களை, ஏன் மறுபிறப்பு அடைய வேண்டும், எதில் மறுபிறப்பு அடைய வேண்டும், இந்த 2 கேள்விகளை தான் இன்றைய நாளிலே இயேசு திருத்தூதர்களுக்கு மிக தெளிவாக கொடுக்கிறார். ஏனென்றால் ஏசாயா புத்தகத்தில் 44ஆம் அதிகாரத்தில் 6வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரேலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, தொடக்கமும் நானே முடிவும் நானே, என்னை என்று வேறு கடவுள் இல்லை. ஆக கடவுள் என்பவர் ஒருவர் தான், அவர்தான் தொடக்கமும் முடிவும். எனவேதான் நாம் பாஸ்காவினுடைய அந்த உயிர்ப்பு திருவழிப்பு கொண்டாட்டத்திலே பார்க்கிறோம். இந்த ஒளியின் வழிபாடு முதலாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. யோவான் நற்செய்தியினுடைய 8ஆம் அதிகாரத்தில் நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இருளிலே தன்னை பேரொளியாக கொண்டு வருகிறார். பேரொளியினுடைய மன்னனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று பிறப்பின் வழியாக நமக்கு காட்சி கொடுத்தார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோமே, அது கிறிஸ்துமஸ். அதாவது ஒரு இளம் தளிர் தாவீதினுடைய அந்த குள்ளக்குழுந்தாக தோன்றுகிறது. அந்த பிறப்பின் ஆற்றல் தன்மையை ஆண்டவர் இயேசு தன்னுடைய பிறப்பின் வழியாக லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 to 38 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே, கன்னை மரியா, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு ஆம் சொன்னதினால் ஆண்டவரை தம் திருவயிற்றில் அவர் கருத்தாங்கி இந்த அகில உலகம் முழுவதுக்குமான தாயாகும் பேற்றினை பெற்றது மட்டுமல்லாமல் தன் அருமை மகனான இயேசுவை நம் எல்லாருக்கும் கொடுத்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அன்னை கன்னிமரியாவின் வழியாய் தந்தையாம் கடவுள் நிறைவேற்றுகிறார். அப்படி என்றால் இயேசுவினுடைய பிறப்பு இருக்கிறது. பிறப்பை கடந்த லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18-19 இறை வார்த்தைகளில் தன் பணி அறிக்கை, மேனிஃபெஸ்டோ ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய அந்த பணி வாழ்வினை பற்றி எடுத்துரைத்து பணி செய்கிற இயேசு ஆண்டவர் தன்னுடைய சாவை 3 முறை தன் சீடர்களுக்கு அறிவிக்கிறார். நான் பாடுகள் பட வேண்டும், சிலுவை மரணத்தை ஏற்க வேண்டும், சிலுவை சாவை ஏற்ற பின்பாக 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன். எனவே இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்ற நாளில் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், நான் 3 நாட்களில் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிற பொழுது, இத்தனை ஆண்டு காலமாக கட்டிய இந்த ஆலயத்தை எப்படி இந்த மனிதன் 3 ஆண்டுகளை கட்டி எழுப்புவான் என்று சொல்லுகிற பொழுது, இயேசு தன் உடலாகி ஆலயத்தை பற்றி பேசினார் என்பதை அங்கு சொன்னதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் கொரிந்தியருக்கு எழுதிய 1 திருமுகத்தில் நாம் 6ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையிலும் 3ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையிலும் பார்க்கிறோம், நீங்களும் நானும்
தூய ஆவியார் தங்கும் ஆலயம் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியாதா என்று பவுலடியாருடைய வார்த்தையை பார்க்கிறோம். அப்படி என்றால் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு எதை இன்றைய நாளில் நமக்கு சொல்ல விரும்புகிறார்? தன் பாடுகளை அவர் ஏற்கிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பாடுகளின் குருத்து ஞாயிறன்று நாம் வாசிக்க கேட்டது போல கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த கடவுள் தன்மையை வழிந்து வற்றி கொண்டிருக்கிற ஒன்றாக நினைக்காமல் கீழ்ப்படிந்து தாழ்வுக்குரிய அந்த சிலுவை சாவை தன் வாழ்வில் ஏற்று தன் தந்தைக்கு கீழ்ப்படிபவரானார் என்று பார்க்கிறோமே. இவ்வளவு சங்கட்டம் நிறைந்த வாழ்க்கை சூழலை ஏன் இயேசு ஏற்க வேண்டும்? திருமுழுக்கு யோவான் இயேசுவினுடைய அந்த பாதையை செம்மைப்படுத்துகிறார். யோர்தான் ஆற்றங்கரையிலே இயேசு திருமுழுக்கு வருவதற்கு முன்பாக அங்கிருந்த அத்துணை பேருக்குமாக போதனையை வழங்குகிறார். காட்டில் வாழ்ந்த திருமுழுக்கு யோவான் காலங்கள் கடந்த பின்பாக அந்த நகர பகுதிக்கு வந்து மக்கள் எல்லாரையும் மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லி அவர் பறைசாற்றுகிறார் என்று சொன்னால், திருமுழுக்கு யோவான் இயேசுவினுடைய பாதையை அங்கே அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் கொண்டு வந்து சேர்க்கிற ஒருவராக இருக்கிறார். அந்த பாதையில் நடக்க விரும்பியவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமுழுக்கு யோவானே, நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள், அவ்வளவுதான். ஆக இதோ கடவுளின் செம்மறி. யோவான் நற்செய்தியாளர் சொல்வது போல திருமுழுக்கு யோவான் எப்படி இயேசுவை சுட்டி காட்டினார்? இதோ இறைவனின் செம்மறி. அதைத்தான் இந்த திருப்பலியினுடைய இறுதியிலே கரங்களிலே அப்பத்தையும் ரசத்தையும் சாதாரண அப்ப ரசங்களை ஆண்டவர் இயேசுவின் திருவுடலாகும் திருரத்தமாய் மாற்றிய பின்பாக இதோ இறைவனின் செம்மறி என்றுதான் இயேசுவை ஒவ்வொரு அருள் பணியாளரும் கொடுக்கின்றோம். அப்படி என்றால் இந்த செம்மறியானவர் நம் உள்ளத்தில் வருகிறார் என்று சொன்னால், அவர் இன்றைய நாளில் நிக்கதேமுக்கு முன்பாக பேசுகிற பொழுது சொன்ன வார்த்தை நமக்கும் பொருந்தும். நீங்கள் மறுபிறப்பு அதாவது மீண்டும் பிறக்க வேண்டும் என்ற சிந்தனையை இயேசு கொடுக்கிறார் என்றால் அதை இன்னும் ஆழமாகவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அண்மையில் என்னுடைய முகநூல் பக்கத்தில் வழக்கமாக வீடியோக்கள் பல்வேறு விதமான வீடியோக்களை பார்ப்பது உண்டு. அதில் ஒரு பேருந்தில் பயணம் செய்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய அந்த வழித்தடம் வருகின்ற வேளையில் இறங்க வேண்டும் என்று வேகமாக நடந்து வருகிறார். அந்த பேருந்தினுடைய வேகத்தின் தாக்கம் காரணமாக அந்த பெண் படிக்கட்டளை உருண்டு போகிற நிலையில் அங்கே போகிறார். மிக லாவகமாக அந்த நடத்துனர் அந்த பெண்ணின் முடியை பிடித்து தூக்கி விடுகிறார். இல்லை என்றால் அவர் அன்றே இறந்திருப்பார். இந்த ஒரு வீடியோ வைரலாகி கொண்டுதான் இருந்தன. எனவே அந்த பெண் அப்பொழுது நினைத்தால், நான் மீண்டும் பிறந்து விட்டேன் என்று சொல்லி. ஆக அன்றைய நாளிலே அந்த நடத்துனர் அந்த பெண்மணியை இந்த விழுகிற நேரத்தில் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பேருந்தினுடைய டயர்களில் சிக்கி அவர் அன்று இறந்து போயிருப்பார். ஆனால் அந்த பெண்மணி நினைத்திருப்பார், எனக்கு கடவுள் மீண்டும் ஒரு பிறப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. அண்மையிலே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எத்தனையோ மனிதர்கள் இதை சொன்னார்கள். எனக்கு அறிமுகமான ஒரு 3 அருள் பணியாளர்களை நான் எல்லாம் ஒரு சகஜ நிலைக்கு வந்த பின்பாக அவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், God has given a new life for me. கடவுள் மீண்டுமாக ஒரு புதிய வாழ்வை, புதிய பிறப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று. இதெல்லாம் அன்புக்குரியவர்களே உடல் சார்ந்த ஒரு பிறப்பு. ஆக இன்றைய நாளில் இயேசு நீ மீண்டும் பிறக்க வேண்டும் என்று நிக்கோதேமை பார்த்து கூறுவது என்பது இந்த உடல் சார்ந்த பிறப்பு அல்ல, மாறாக ஆன்மா சார்ந்த பிறப்பு. இந்த ஆன்மா இங்கே தூங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆன்மாவை காவல் செய்ய வேண்டிய நம்முடைய கண்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்றன. ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 12ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தையின்படியாக இந்த உலக போக்கிலான எல்லா காரியங்களிலும் மூழ்கிவிட்டதனால் நம்முடைய கரங்கள், நம்முடைய கண்கள், நம்முடைய கால்கள், நம்முடைய இதயம் எல்லாம் செயலிழந்து செயலற்றவையாக இருப்பதால் தான் இயேசு சொல்லுகிறார், நீ மீண்டும் பிறக்க வேண்டும். அப்படி என்றால் எதிலெல்லாம் நாம் பிறக்க வேண்டும்? ஏன் பிறக்க வேண்டும்? ஏன் மறுபிறப்பு என்றால் ஒரே ஒரு பதில்தான், நான் இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள இறை வார்த்தைகளில் அந்த திராட்சை கொடி செடி ஓமையிலே நாம் பார்க்கிறோம், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, என்னோடு இணைந்திருந்தால் அன்றி நீங்கள் கனிதர இயலாது என்று சொல்லுகிற இயேசுவினுடைய போதனை தான் ஏன் மறுபிறப்பு என்ற சிந்தனைக்கான முதல் பதில். இயேசுவோடு இணைய வேண்டும் என்பதற்கு தான் மறுபிறப்பு. எனவே தான் யூத தலைமைச் சங்கத்தில் இயேசு கையும் மெய்யுமாக
அங்கே ஒப்படைத்து குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே பொய்யுரைகளை கொடுக்கிற பொழுது நிக்கோதேம் ஒருவர் மட்டும்தான் பேசுகிறார். இந்த மனிதன் இந்த அளவு பாவம் செய்தவராக, குற்றம் செய்தவராக, நாம் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுக்கு ஏற்றவராக இல்லையே என்று சொல்லுகிற பொழுது அங்கிருந்த தலைமைச் சங்கத்தினர் சொல்கிறார்கள், உனக்கு புத்தி பேதலிந்து போய்விட்டதோ, நீயும் இவனில் ஒருவனாக மாறிவிட்டாயோ, மறைநூல் உனக்கு தெரியாதா, நம்முடைய மோசையின் சட்டத்திட்டங்கள் உனக்கு தெரியாதா என்று சொல்லும் அளவிற்கு இயேசுவோடு இணைந்து தன் சிந்தனையில் வாழ்ந்தவர் தான் இந்த நிக்கோதேம். அன்புக்குரியவர்களே, ஆக இரண்டாவது கேள்விக்கு வருவோம். எதில் நாம் மறுபிறப்படைய வேண்டும்? இன்றைய நாள் வாசங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால், சாதாரண நாட்களில் இதனுடைய ஒரு அர்த்தமும் ஆழமும் வேறு. ஆனால் இன்றைய நாளில் இந்த உயிர்ப்போடு இலையோடுகிற சிந்தனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் 4 காரியங்கள் தான். எதில் மறுபிறப்பு என்றால், முதல் காரியம், ஓடிய சீடர்கள் இப்போதும் ஓடுகிறார்கள். ஓடிய சீடர்கள் இப்பொழுதும் ஓடுகிறார்கள். பேதுரு இயேசுவை பாதம் கழுகுகிற அந்த சடங்குல யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசுவே நீயா என் பாதத்தை கழுவுவது? நான் கழுவ விட மாட்டேன் என்று சொல்லி தடுக்கிறார். இயேசு சொல்லுகிறார், உங்களில் எல்லாரும் தூய்மையாயில்லை, எனவே நான் கழுவ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது என் உடல் முழுவதும் கழுவும் என்று சொன்னாலும் கூட அது தேவையில்லை, கால்களை மட்டும் கழுவினால் போதும் என்று அங்கே பேதுருவுக்கு இயேசு சொல்லுகிறார். சொல்லி முடித்தவுடன் பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், சேவல் இருமுறை கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய். பேதுரு இயேசுவை மறுதளித்தார். அன்புக்குரியவர்களே, ஓடி ஒளிந்தார். திருத்தூதர்கள் அத்துணை பேரும் இயேசுவை கெத்செமனி தோட்டத்தில் படைவீரர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து கைது செய்கிற பொழுது எல்லா சீடர்களும் ஓடினார்கள். ஆனால் இப்பொழுது மறுபிறப்படைந்து மீண்டும் ஓடுகிறார்கள். எதற்கென்றால் நற்செய்தியை அறிவிப்பதற்காகவே. ஆக மறுபிறப்பு எதில் அடைய வேண்டும்? ஓடியவர்கள் இப்போது மீண்டும் ஓட தொடங்குகிறார்கள். நாம் பார்க்கிறோம் திருத்தூதர் பணிகள் நூலில் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்து பெருவிழா நாளில் எல்லாருடைய மேலும் அந்த பிளவுற்ற நாவுகள் இறங்கி வருகிற பொழுது எல்லாரும் புத்துயிர் பெறுகிறார்களே, அதுதான் மறுபிறப்பு. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம் அல்லவா, தூய ஆவியினால் நாம் மறுபிறப்பு அடைய வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டது போல தூய ஆவியினுடைய வல்லமையினால் நாம் மறுபிறப்பு அடைய வேண்டும். அதுதான் விண்ணக சார்ந்த பிறப்பு, மண்ணுலக சார்ந்தவை அல்ல. தூய ஆவியால் பிறந்தவர்கள் தான் விண்ணுலகை சார்ந்த பிறப்பாக கருதப்படுகிறார்கள், அறியப்படுகிறார்கள். எனவே முதலாக சீடர்கள் இயேசுவை விட்டு ஓடினார்கள். மறுபிறப்பு என்பது இயேசுவுக்காக ஓடுகிற நிலை. இரண்டாவது சிந்தனை, தேடினார்கள், இப்போதும் தேடுதல் நிகழ்த்துகிறார்கள். தேடினார்கள், இப்பொழுதும் தேட தொடங்குகிறார்கள். முன்பு இயேசுவினுடைய உயிர்ப்பை அவர்கள் காண்பதற்கு முன்பு யோவான் நற்செய்தி 20:21 நாம் பார்க்கிறோம், இயேசுவை தேடி மகதலா மரியா மற்ற பெண்கள் மற்றும் சீடர்கள் எல்லாரும் தேடினார்கள். மத்தேயு நற்செய்தி 7:7 பார்க்கிறோம், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். ஆனால் இயேசுவை தேடி சென்றவர்கள் இயேசுவை காண முடியவில்லை. கல்லறையின் கல் அகற்றப்பட்டது. வானதூதர்கள் அங்கே இருந்தார்கள். மகதலா மரியாவுக்கு இயேசு தோட்டக்காரரை போல முதலில் தென்படுகிறார். ரபுனி என்று சொல்லி தன் போதகரை கண்டுகொள்ளுகிறார். ஆக முன்னால் இயேசு எங்கே இருக்கிறார் என்று தேடினார்கள். இந்த மறுபிறப்பு என்பது இயேசு யார் என்பதை மக்களிடம் சொல்வதற்காக எல்லா மக்களையும் தேடி செல்கிறார்கள். எனவேதான் நாம் பார்க்கிறோம், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இந்த நற்செய்தி அறிவிப்பினுடைய போதனையை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது 10வது அதிகாரத்தில், அன்புக்குரியவர்களை, ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியவற்றை இவ்வாறாக பவுலடியார் சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தையில், நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். எனவே ஏனென்றால் 33வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம், நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்பு அடையும்படி அவர்களுக்கு பயன் தருவதே நாடுகிறேன் என்று பவுலடியார் ஆண்டவர் இயேசுவை தேடி சென்று மக்களுக்கு கொடுத்தது போல இன்று திருத்தூதர்கள் மீண்டுமாக பிறந்து இயேசுவை கண்டு உணர தேடுதலை நிகழ்த்துகிறார்கள். மூன்றாவது சிந்தனை பார்க்கிறோம், மறைந்தவர்கள் மறைப்பணி இப்பொழுது ஆற்றுகிறார்கள். இயேசுவை கைது செய்கிற பொழுது அல்லது இயேசுவை அந்த பிளாத்துவினுடைய கைப்பாசின் அரண்மனை கொண்டு செல்லுகிற பொழுது இயேசுவின் கண்களில் இருந்து மறைந்த சீடர்கள் இப்போது மறுபிறப்படைந்து எல்லா இடங்களிலும் மறைப்பணி ஆற்றுகிறார்கள். அதைத்தான் நாம் உலக நாடுகளில் பார்க்கிறோம்.
சென்னையிலே புனித தோமையாருடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படிப்பினை, மறைப்பணி நிலைய தன்மையை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு திருத்தூதர்களும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று மறைபணி ஆற்றி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீண்டுமாக இந்த உயிர்ப்பின் மாட்சியிலே பிறந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவேதான் நாம் பார்க்கிறோம் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நற்செய்தியினுடைய தன்மையை ஒவ்வொருவரும் கண்டுமகிழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், புனித பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 37வது இறைவார்த்தையில், நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஆண்டவர் இயேசுவை காண முடியாமல், அவருடைய சாவை ஏற்க முடியாமல் மறைந்தவர்கள் இன்று வெற்றிக்கு மேல் வெற்றி குவித்தார்கள் என்றால் அதுதான் அவர்களின் மறை சாட்சியமும் மறை பணி வாழ்வும். ஆக மூன்றாவதாக எதில் பிறக்க வேண்டும் என்றால் இயேசுவை விட்டு மறைந்த நிலையிலிருந்து மறைபணி நிலையில் நாம் பிறக்க வேண்டும். நான்காவதாக அன்புக்குரியவர்களை, வதந்தியை கிளப்பினார்கள். இப்பொழுது வார்த்தையால் அவர்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வதந்தியை கிளப்பியவர்கள் யார்? அந்த யூதர்கள் அத்தனை பேருமே இயேசுவினுடைய உயிர்ப்பை மக்களுக்கு என்ன செய்கிறார்கள்? ஒரு வதந்தியாக பரப்புகிறார்கள். இயேசு உயிர்க்கவில்லை, அவருடைய சீடர்கள் எல்லாம் அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலிருந்து மடிந்து மீண்டும் பிறப்பு என்னவென்றால் வார்த்தையால் எல்லா திருத்தூதர்களும் அந்த வதந்தியை நீக்குகிறார்கள், போக்குகிறார்கள். இதைத்தான் நாம் திருத்தூதர் பணிகள் நூலில் 3வது அதிகாரத்தில் பேதுருவும் மற்ற சீடர்களும் அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய அழகு வாயிலில் நடந்து வருகிற பொழுது பேதுருவை பார்த்து அந்த மனிதன் கேட்கிறான், பிச்சை எடுக்கிறான், எனக்கு ஏதாவது கூடும் என்று சொல்லுகிற பொழுது பேதுரு இவ்வாறு பதில் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையில், பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்துடு. இதுதான் அன்புக்குரியவர்களை வார்த்தையால் நிரப்புகிற மீண்டுமான ஒரு புது பிறப்பு. எல்லா சீடர்களும் வதந்தியை வாழ்வாக்க நினைத்த யூதர்களுக்கு மத்தியில் மீண்டும் பிறந்து வார்த்தையால் எல்லா மக்களையும் வழிநடத்தி வாக்கான இயேசுவை தங்கள் வாழ்வாக்க அவர்கள் போராடினார்கள் என்பதை பார்க்கிறோம். சிந்திப்போம். கடைசியாக பயந்தவர்கள் இப்போது துணிவோடு போதிக்கிறார்கள். பயந்தவர்கள் துணிவோடு போதிக்கிறார்கள் என்பதுதான் மறுபிறப்பு. எல்லா சீடர்களும் பயந்தார்கள், ஓடி ஒளிந்தார்கள். எங்கே எங்களை கொலை செய்து விடுவார்களோ என்று நினைத்தார்கள், எங்கே எங்களை சிறையில் அடைத்து விடுவார்களோ நினைத்தார்கள். ஆனால் பயந்த சீடர்கள் அத்துணை பேரும் இப்போது துணிவோடு புறப்பட்டு சென்று போதனை வழங்குகிறார்கள் என்றால் அது எப்படி நிகழ்ந்தது? அதுதான் இயேசுவின் உயிர்ப்பின் மாட்சியில் மீண்டுமான பிறப்பு. ஆக இவ்வளவு காரியங்கள் இன்றைய நாளில் மறுபிறப்பாக அமைய வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம் என்றால் இது எப்படி நிகழும்? 3 வழிகள் தான். முதல் வழி என்னவென்றால் இயேசுவுக்காய் நான் வாழ்தல். இயேசுவுக்காய் நான் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் முதல் சிந்தனை. என்ன நடந்தாலும், வாட் மே கம், எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் என் இயேசுவுக்காக நான் வாழுகிறேன் என்பதுதான் முதல் சிந்தனை, முதல் வழிமுறை. இரண்டாவதாக அந்த வாழ வேண்டும் என்று நினைப்பது மட்டுமல்ல, வாழ்வை கொடுப்பவரை உறுதியாய் நம்ப வேண்டும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 10ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையில், உள்ளுர நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். ஆக வாழ்வு கொடுத்த வார்த்தையான இயேசுவை முழுமையாய் நம்புதல். கடைசியாக அன்புக்குரியவர்களை, நம்புவது மட்டுமல்ல, துணையோடு செல்ல வேண்டும். அது ஆண்டவரின் துணையோடு செல்ல வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற பவுலடியாருடைய வார்த்தை கேட்ப துணிந்து போகிற பொழுது துணையாளராம் தூய ஆவியானவர் என்றும் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்கிற மாபெரும் மறுபிறப்பைத்தான் இயேசு ஆண்டவர் என்று கற்றுக் கொடுக்கிறார். இதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலில் நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியின் வாழ்த்தொழில யோவான் நற்செய்தி 3:15 இவ்வாறு இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். இந்த உயர்த்தப்படுதல் தான் இந்த மண்ணகத்திலிருந்து விண்ணகத்திற்கு ஏறி சென்றவர் இயேசு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்ற உன்னதமான உயிர்ப்பின் செய்தியை நமக்கு வழங்குகிறது. எனவே சிந்திப்போம்.
ஏன் மறுபிறப்படைய வேண்டும்? அது கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதற்காக. எதில் மறுபிறப்படைய வேண்டும்? இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றிலும் மறுபிறப்படைந்து இயேசுவின் சிலத்துவ வாழ்வில் நீங்களும் நானும் ஒருவராக மாற தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன்.